இந்த வீடியோவில் கோலிசிஸ்டைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கால் பிளேடர். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கால் பிளேடர் இந்த கண்டிஷனுக்கு நேமு கோலிசிஸ்டைட்டிஸ். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, அக்யூட் அண்டு க்ரானிக். அக்யூட்டை பார்த்தா ஃபர்தராக இட் ஹாவ் 2 டைப்ஸ், அக்யூட் கேலிகுலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ். திஸ் ஒன் பிகாஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து கம்பல்சரி கால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் இஸ் acute acalculous cholecystitis. இங்கே வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ ஹியர் அப்ஸ்ட்ரக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு டிஸ்கஸ் acute calculous cholecystitis அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். acute inflammation of the gallbladder as a result of complication of presence of gallstone. இங்கே வந்து என்ன இருக்குது, அக்யூட் இன்ஃப்ளமேஷன். அக்யூட்னா சடனாக வர இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கால் பிளேடர். அதோட ரிசல்ட் என்னென்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கால் ஸ்டோன். 90% ஆஃப் கேசஸ் இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். அக்யூட் காலிகுலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ் 90% வந்து என்னென்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெக் அண்டு சிஸ்டிக் டக் ஆஃப் த கால் பிளேடர். ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் 90% எங்கே நடக்குது, இன் நெக் ஆர் சிஸ்டிக் டக் ஆஃப் தட் கால் பிளேடர். என்ன மெக்கானிசம் சொல்லி பார்த்தா, மெக்கானிசம் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அக்யூட் காலிகுலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ் மெயின் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன். அதனால் அப்ஸ்ட்ரக்ஷனால் என்ன நடக்குது, இன்க்ரீஸ்டு இன்ட்ராலூமினல் ப்ரெஷர். ஸோ அதனால் என்ன ஆகுது, என்லார்ஜ்டு கால் பிளேடர். ஸோ இது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மோட்டிலிட்டி, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வீனஸ் ஃப்ளோ அண்டு இஸ்கீமியா. ஸோ இங்கே வந்து மெயினாக அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வீனஸ் ஃப்ளோ அண்ட் இஸ்கீமியாவில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு இன்ட்ராலூமினல் ப்ரெஷர். ஸோ என்லார்ஜ் கால் பிளேடர். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா மியூக்கோசல் இன்ஜுரியை ஏற்படுத்துது. இது வந்து பிகாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன். தட் அக்யூட் காலிகுலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் மெக்கானிக் அப்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் மெக்கானிசம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, பாஸ்போலிப்பேஸ் ஃப்ரம் தட் மியூக்கோசா. மியூக்கோசாவில் பாஸ்போலிப்பேஸ் இருக்குது, அது வந்து கன்வெர்ட் ஆகுது எப்படின்னா பைலரி லெசித்தீன். இந்த பைலரி லெசித்தீன் எதுவாக கன்வெர்ட் ஆகுது, லைசோலெசித்தீன். இது வந்து டாக்ஸிக். தட் லைசோலெசித்தீன் வந்து டாக்ஸிக் டு மியூக்கோசா. திஸ் ஒன் லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் பிகாஸ் ஆஃப் டாக்ஸிக் லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் மியூக்கோசல் எபிதிலியம் எக்ஸ்போஸ்டு டு இன்ஜுரி. இதனால் வந்து இன்ஜுரி வருது. பாஸ்போலிப்பேஸ் ஃப்ரம் த மியூக்கோசா, பைலரி லெசித்தீன் கன்வெர்டட் இன்டு லைசோலெசித்தீன். திஸ் ஒன் இஸ் டாக்ஸிக் டு மியூக்கோசா. இட் காசஸ் இன்ஜுரி. ஆக்ஷன் ஆஃப் பைல் சால்ட், ப்ரோஸ்டாக்லாண்டின் ரிலீஸ்டு டாக்ஸின். இந்த பைல் சால்ட்டோட ஆக்ஷனால தான் ப்ரோஸ்டாக்லாண்டின் ரிலீஸ்டு டாக்ஸின். ஈவன் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் கேன் காசஸ் இன்ஜுரி. 2 ரீசன் டாக்ஸிக்காக மாறுறதுக்கு, பைல் சால்ட் செக்ரீஷன், அனதர் ஒன் இஸ் excess amount of cholesterol. This particular mechanism is chemical injury. First one is because of mechanical obstruction, occlusion, obstruction because of mechanical. This one because of chemical. Okay, mechanical or chemical injury. So 2 things. The important pathogenesis of acute calculus cholecystitis. இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோன் ஃபார்மேஷன் சொல்லி பார்த்துருக்கோம். எதனால அப்ஸ்ட்ரக்ஷன்னா மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜுரி. தென் பாக்டீரியா. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாக்டீரியா ஆல்சோ காசஸ், but this one is the secondary event. Bacterium also causes injury, but this one is the secondary event. What are the bacterium? E. coli, Klebsiella, Streptococcus, Clostridium. All these complicate the already inflamed gallbladder because of either mechanical or chemical injury. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்ஃப்ளேம்டான கால் பிளேடரில், அதாவது மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் இன்ஜூரி மூலமாக இன்ஃப்ளேம் ஆன கால் பிளேடரில் இந்த பாக்டீரியம் காசஸ் இன்ஜுரி. நெக்ஸ்ட்டு அக்யூட் ஏகாலிகுலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ். இங்கே வந்து ஸ்டோன் கிடையாது. திஸ் ஒன் மோஸ்ட் காமன்லி அக்கரின் சீரியஸ்லி இல் பேஷண்ட்டுக்கு தான் இதுவும் நடக்கும். அங்கே வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்டோன். இங்கே வந்து ஸ்டோன் கிடையாது. ஆனால் யாருக்கு மெயினாக நடக்கும்னு சொல்லி பார்த்தா சீரியஸ்லி இல் பேஷண்ட். யார்
major trauma or surgery, burn, severe systemic infection or sepsis, immunosuppression இந்த பேஷண்ட்டுக்கெலாம். Ischemic injury is the most common reason for inflammation. Ischemic condition, less amount of blood supply, அந்த கண்டிஷன் தான் வந்து most common reason. So major surgery or severe burn or sepsis can result என்னாகுது in decreasing oxygen supply. ஸோ ஹைபாக்சியா கண்டிஷன் அப்போ வந்து என்ன ஆகுது, இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஸோ கிராஸாக எப்படி இருக்கும், இன்ஃபெக்டடாக இருக்குன்னு அஃபெக்டட் கால் பிளேடர் என்லார்ஜ்டு, ஓகே, அண்ட் டென்சஸ். தென் பிரைட் ரெட் கலர், இன்ஃபெக்டட் ஏரியா எப்படி இருக்குன்னா பிரைட் ரெட் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Subserosal hemorrhage, because of subserosal hemorrhage. Then fibrosis or fibrofrulant exudates, later stage. The lumen of that gallbladder can contain cloudy, with or without blood, or with or without fibrin or pus. Depends on the stage of that acute cholecystitis. Last stage la வந்து fibrinous or fibrinofrulant exudates also presented. Microscopically finding all acute inflammatory changes. So it can be form ulceration. So microscopically we can find out ulceration, edema, neutrophilic infiltration, congestion and necrosis leads to gangrene in severe cases. ஸோ இது வந்து சிவியர் கேசஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேங்க்ரீனாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் we can find out by using microscopy. கிளினிக்கல் பியூச்சர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா எபிகாஸ்ட்ரிக் பெயின், லாஸ்ட்டு 6 month, அது வந்து 6 monthக்கு தான் பெயின் இருக்கும். மோர் தென் 6 monthனா த பேஷண்ட் ஹாவ் காம்ப்ளிகேஷன் வித் gallstone ஆர் அக்யூட் cholecystitis, fever, anorexia, nausea, vomiting. Less than 6 monthனா வந்து cholecystitis, more than 6 monthனா maybe gallstone. இதெல்லாம் வந்து reasons. On examination, tender and right subcostal region due to spasm of abdominal mucosa. This one, tender na severe pain in right upper abdomen, right upper abdomenல severe pain இருக்கும். Root cholecystitis not recognized and treated. cholecystitis ஓட root வந்து நம்மள not recognized. acute inflammatory cells வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது நியூட்ரோஃபிலிக் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் தேர் வித்தின் த வால் ஆஃப் த கால் பிளேடர். ரூட் வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணல, ஆனாலும் வந்து நியூட்ரோஃபிலிக் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் வால் ஆஃப் த கால் பிளேடர். பைல் பிகம் ஃப்ரூலண்ட், பஸ் ஃபார்மேஷன் இருக்கும் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில். என்டையர் கால் பிளேடர் ஃபில்டு வித் பஸ், அந்த கண்டிஷனுக்கு நேம் எம்பைமா. இஃப் இன்ஃப்ளமேஷன் கண்டினியூ, லாட் ஆஃப் conjunction, necrosis, then subprotive infection, அது பஸ் ஃபார்மேஷன்லாம் நடக்கும். இதோட ரிசல்ட் வந்து என்ன, கேங்க்ரீனியஸ் கோலிசிஸ்டைட்டிஸ். தென் கிளாஸ்ட்ரீடியல் இன்ஃபெக்ஷன், எம்பைசீமா கோலிசிஸ்டைட்டிஸ், மைக்ரோ ஆர்கனிசம் கிளாஸ்ட்ரீடியம் வில் காசஸ் இன்ஃபெக்ஷன். லீட்ஸ் டு பெரிட்டோனைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அப்டாமினல் வால், கவரிங் அப்டாமினல் வாலில் வந்து அப்டமன் வாலில் வந்து என்ன இருக்கும், இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன். வாட் இஸ் ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன்னா அப்நார்மல் கனெக்ஷன் பிட்வீன் டூ பாடி பார்ட். அது வந்து அங்கே வந்து அப்நார்மல் கனெக்ஷன் பிட்வீன் டூ பாடி பார்ட். அங்கே வந்து கனெக்ஷன் தேவையில்லை, பிளட் வெசல்லையோ ஒரு 2 ஆர்கனுக்கோ 2 பிளட் வெசல்ஸுக்கோ ஆர்கனுக்கோ கனெக்ஷன் தேவையில்லை, ஆனால் இங்கே வந்து கனெக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து பிஸ்டுலா ஃபார்மேஷன். தென் repeated attack of mild acute inflammation can result chronic cholecystitis, and long lasting irritation can result development of carcinoma of gallbladder. So long standing irritation என்ன பண்ணுதுன்னா கார்சினோமாவை ஏற்படுத்துது. செகண்ட் ஒன் இஸ் chronic cholecystitis. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃபஸ்ட்டு அக்யூட். இதில் வந்து 2 types. ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப்
stone. Second one is because of trauma, because of microorganism. Next one is chronic, occur because of repeated attack of mild acute cholecystitis due to stone. Almost always associated with gallstone, hence epidemiology similar to that of gallstone. இது வந்துமே because of gallstone. Pathogenesis, recurrent mild attack of acute inflammation due to stone. அவங்களுக்கு வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் ரெக்கரண்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து செகண்டரி காசை ஏற்படுத்தும். இன்டென்சிட்டி ஆஃப் தட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இன்டியூஸ்டு பை gallstone in different population is genetically determined. Genetic component determining the outcome of a complicated gallstone. Then மார்பாலஜி பார்த்தா நார்மலாக இருக்கும், ஆர் டிஸ்டண்டடாக இருக்கும், ஆர் ஸ்ட்ரிங்கனாக இருக்கும். நார்மலாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், ஆர் சுருங்கி போயுமே இருக்கும். யூஸ்வலி திக் வாலாக இருக்கும், மேபி சம்டைம்ஸ் தின் வாலாக கூட இருக்கலாம். Then cirrhosis surface is smooth and shiny, but it can be dull. Then reason for the varied appearance is a reflection of difference in the degree of inflammation and fibrosis. Lumen stone may be seen in majority of the cases. So லூமனில் வந்து என்ன இருக்கும், ஸ்டோன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது வந்து மல்டிபிள் ஸ்டோனாக. மைக்ரோஸ்கோபிக்கலி க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா, ப்ரீடாமினன்ட்லி மோனோநியூக்ளியர் செல் ஃபில்ட்ரேட், mononuclear cell infiltrate presented in lamina propria region, can extended into muscularis and serosa. Then fibrosis and metaplastic changes also observed. So இங்கே வந்து outpouching of mucosa, இங்கே வந்து நம்ம கால் பிளேடரில் outpouching of mucosa on that epithelium outpouching present ஆகிருக்கும். இந்த outpouchingக்கு நேம் வந்து என்னென்னா, அந்த மியூக்கோசா எபித்தீலியம் லேயரில் வந்து outpouching present ஆகிருக்கும். அதுக்கு நேம் வந்து ரோஹிடான்ஸ்கி அஷாப் சைனசிஸ். So outpouching name is called as ரோஹிடான்ஸ்கி அஷாப் சைனசிஸ். Then chronic conditionல காம்ப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா, சம்டைம் டிஃப்யூஸ் இன்ட்ராமியூரல் டிஸ்ட்ராஃபி கால்சிஃபிகேஷன், கால்சியம் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். எதுலன்னா கால் பிளேடர் வாலில் வந்து கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கும். அதுதான் காம்ப்ளிகேஷன். அதுக்கு நேம் வந்து போர்சிலியான் கால் பிளேடர். ரிஸ்க் ஆஃப் மேலிக்னன்சி இன் லாங் ஸ்டாண்டிங் கேசஸ், ரொம்ப நாளைக்கு இருக்கவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் கார்சினோமா. ஸோ கால்சியம் டெபாசிட் ஆகிறதுக்கு போர்சைலைன் கால் பிளேடர். திஸ் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் கார்சினோமா கண்டிஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் கால் பிளேடர் கார்சினோமா. ஸோ இந்த வீடியோவில் கோலிசிஸ்டைட்டிஸ்னால் என்ன, அதில் அக்யூட் கண்டிஷன் என்ன, க்ரானிக் கண்டிஷன். அக்யூட் கண்டிஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் கால்ஸ்டோன், செகண்ட் கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் அண்ட் அதர் ரீசன். தேர்ட் ஒன் இஸ் இங்கே வந்து அக்யூட் கண்டிஷனில் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து கால்ஸ்டோனால் பிரச்சனை வரவங்களுக்கு வந்து அது வந்து க்ரானிக் கண்டிஷனாக சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.